எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. வசனம் உங்களை தேடி வந்திருக்கு. இந்த உலக மகிமா வெடிஞ்சு வந்த கர்த்தர், தேவாதி தேவன், அவருதான் உயிரோடு இருக்கு. 3ஆம் காலையில் உயர்த்தப்பட்ட கர்த்தர். விசுவாசம் நாம் பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டிருக்கிறது. நான் எப்படி இருந்தாலும் பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டிருக்கே இருக்கு. அதனாலே நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்குமே. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்குது. பரிசுத்த ஆவி உங்களோட பேசி கொண்டிருக்குதா? அது மட்டும் பிடிக்காத. உங்கள் இந்த உலகத்தில் எப்படி பார்த்தாலும் உங்களே ஒரே தெய்வம், அவர் உங்களை காதலிச்சு கொண்டிருக்கு. இந்த தேடி வந்த கர்த்தர், நான் எப்படிதான் முக்கியமான விஷயம், எப்படி நான் பிரார்த்தனை ஜெபிக்கின்றதா? அதனாலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்குமே. அப்ரஹாம், இசக்கா, யாக்கோ அவர்தான் விசுவாசம் பண்ணுகிறது. அதனாலே அவர்தான் தெய்வம் கூட இருந்து. அதனால் ஒன்று அப்ரஹாம் இந்த ஊர் விட்டு இந்த தெய்வத்தின் பாதையில் அவர் வந்து, அதனால தெய்வம் அவரு கூட இருந்து வழியை காட்டி கொடுக்கிறதா? உலகத்தில் எப்படி போதிக்குமா மற்றும் அதனாலே நாம் எப்படிதான் பிரார்த்தனைக்கு முக்கியமான விஷயங்களை நாம் காட்டி கொடுக்கிறதா? எல்லாருக்கும் விசுவாசம் இல்லமே. தெய்வம் என்ன மாதிரியே பேசி கொண்டிருக்குது. எல்லாருக்கும் விசுவாசம் இல்லமே. எல்லாருக்கும் போதிக்கலை. எல்லாருக்கும் பிடிக்காதங்க. இந்த விசுவாசம் யாரு விசுவாசத்தில் இருக்கு, அவர்தான் தெய்வம் ரொம்பயான ஆசீர்வதிக்குமே. இந்த தேவருட வசனம் எப்படி இருந்தாலும் அந்த உருப்பட்டு கொள்ளுதா? சத்தியத்தில் ஆத்தாமலும் இந்த தேவரே ஆராதனையில் ஜெபிக்குங்க. அதனால் விடுதலை நான் கண்கள் காட்டி கொண்டிருக்குது. இன்னை மகிமையில் நான் எப்படி இந்த விஷயம் நான் சொல்றது, அது நாளே நாம ஆசீர்வதிக்குமே. எப்படி இருந்தாலும் நான் இந்த தெய்வத்தில் ஆசைக்கு விரோதம் ஒன்றும் இல்லை. அதனால் அப்ரஹாம் விசுவாசத்தில் அவர் உரைச்சி இருந்ததான தெய்வம் அவருக்கு கூட இருந்தார். அந்த பரிசோதனா கட்டையிலும் பரிசோதனா அவர் வந்தெங்கிலும் அவர்தான் தெய்வம் அவரே எல்லாத்தையும் விடுவிச்சு ஆசீர்வதிச்சிருக்குது. உங்களோடும் இந்த பரிசுத்த ஆவி பேசுது. உங்களை விசுவாசத்தில் ஜெபிக்கீங்களா? உங்களை ஆசீர்வதிக்குதா தெய்வம்? இந்த உலகத்தில் மனுஷன் அல்லமா. அதனால் இயேசுவே உங்களை காப்பாத்துங்களா எங்களுதான் சொல்றது. அந்த ஜெபிக்கும் போது அவர் நம்மை காப்பாத்துங்களே. அண்மையில் இந்த வசனங்களை எப்படிதான் பிடிக்குமாதா? அதனாலே நாம் வசனங்களை உறுப்பினுங்களா? கண்கள் விரோதம் ஒன்றுமே இல்லை. வசனம் எப்படி ஆசைகளுக்கு விரோதமே ஒன்றுமே இல்லதா? நாம் விசுவாசம் பண்ணி கொடுங்களா? எப்படி பிடிக்குமாதானா சொல்றது? அதனாலே நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. நன்றியோடு நாம் வாழ்த்த கர்த்தருடைய மகிமையில் விசுவாசங்களுக்கு முன்னாலே நான் எப்படிதான் ஆசா வந்து கொண்டிருக்குது. உலக மகிமா இந்த லோகத்தில் வந்த கர்த்தர், அதனாலே சொர்க்க மகிமை வடிஞ்சு வந்த கர்த்தர். இந்த மனுஷன் உலகத்தில் இருக்கு, தெய்வம் அந்த சொர்க்கத்தில் இருக்கு. இந்த தெய்வம் அந்த சொர்க்கத்தில் இருக்கு, மனுஷன் இந்த பூமியில் இருக்கு. இந்த மனுஷனை தேடி இந்த உலகத்திலேக்கு வந்த ஒரே ஒரு கர்த்தர் இயேசு கர்த்தர். இன்றும் உயிரோடு இருக்கு.
நான் எப்படிதானோ ஒன்றுமே கவலைப்பட ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒன்றும் இல்லே, யாரும் இல்லே, எந்த மாதிரி நீ பேசிக் கொண்டிருக்குது? அறிவு உங்களுக்கு இல்லாதா? வசனம் உங்களோடு சொல்றது, நான் உங்கள கூட இருக்கும் இந்த தெய்வம், இந்த இஸ்ரவேலோடு வாக்குத்தத்தம் செய்து கொண்டிருக்குது. அதனால இன்றும் அந்த தெய்வம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கு. ஆத்தாமிலும் ஆராதனை வெளிப்பட்டு கொண்டிருக்குது வசனம். அது நான் எப்படி போதிக்குமோ அதனாலே அந்த வசனம் நம்மோடு கூட இருக்குது. எல்லாருக்குமே விசுவாசம் இல்லை. எல்லாரும் ஆராதனை இல்லை. எல்லாரும் பரிசுத்தாவின் விசுவாசம் பண்ணி கொடுக்காதிருக்கு. எங்க மாதிரி பலரும் இந்த விஷயங்களுக்கு அதாவது விசுவாசம் முடிஞ்சு கொண்டிருக்கு. ஒருவன் அந்த இயேசுவின் அருகில் வரும் கால வேளையில் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் காலையில் அதனாலா தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்குவேன். விசுவாசம் கூடாதே தெய்வத்தை உயர்த்துவான் மட்டுமே கை கூடாதே. அதனால் நம் விசுவாசங்களுக்கு எப்படி இந்த பிடிக்குமோ அதனால் தெய்வம் நம்மோட கூட இருக்குதானே அதை வழியை காட்டி தெரிஞ்சுதா. சத்ரு அந்த பக்கத்தில் விரோதமாக உங்களை தான் பேசி கொண்டிருக்கும். அதான் தெய்வம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதா காலையில் சத்ரு உங்களை தொடாதுங்க. எப்படிதான் நான் முடிஞ்சு போகாத இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்குமே. உங்க செங்கடல் யோர்தான் எலிலா கடல் அந்த பக்கத்தில் ஓகே அந்த தெய்வம் அற்புதங்களை காட்டி வச்சிருக்குது. இந்தும் அற்புதங்களை காட்டி கொண்டிருக்குதா தெய்வம். ஒரே தெய்வம் அந்த கர்த்தர். எப்படிதானோ மட்டும் தெரியுமா உனக்கு தெரியுமா? உங்களை எப்படி இருந்தாலும் சத்ரு உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கு. எப்படிதான் விசுவாசம் இருக்குதா பிசாஜு உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கும். அதுதான் விசுவாசியாக இருக்கு காலையில் சத்ரு உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கும். அதனால் ஒன்றுமே கவலைப்படாதுங்களா. தெய்வம் உங்களை கூட இருந்து ஆசீர்வதிச்சு உங்களை முன்னோட்டுறதாக கொண்டு போகுமே. இந்த பக்கத்தில் செங்கடல் இருக்கு, பரமோன் இருக்கு, பரமோ சைனியம் இருக்கு. இந்த இஸ்ரேல் ஜனம் அவரை கூட இருக்கு, தெய்வம் அவரை கூட இருக்கு. அந்த பரமோ சைன்யம் ஒன்றுமே இஸ்ரேல் ஜனம் அந்த பக்கத்தில் இருக்கும் வேலையில் அவர் ஒன்றுமே செய்தில்லை. தெய்வம் அவர் கூட இருக்கும் காலையில் இஸ்ரேல் ஜனம் அவருக்கு ஒன்றுமே வராத தெய்வம் காப்பாற்றுக்கும். அதெல்லாம் தெய்வம் நம்மோட உயிரோடு இருக்குதா காலையில். அந்த செங்கடலில் வழியை துறந்த அந்த தெய்வம் இஸ்ரேல் ஜனம் அவரை தெய்வம் கூட இருந்து மோச அவரை கூட இருந்து மோச தெய்வம் மாதிரி இருந்து அதான அந்த தெய்வம் அற்புதங்களை காட்டி கொடுக்குதான செங்கடல். உங்களை பவனத்தில் அற்புதங்களை காட்டி தருங்களா. உங்களுடைய ஜோலியில் அற்புதங்களை காட்டி தருவேன். இந்த விசுவாசம் உங்களை கூட இருக்கு. நான் அந்த தூதன்மார் உங்களை கூட இருந்து வழியை காட்டி தெரிந்ததானா உங்களுக்கு விசுவாசம் சொல்லுமா. இந்த வசனம் இந்த மாதிரி சொல்றது அதான் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு ஒன்றுமே விசுவாசமாயிருக்கு. 2 அற்புதங்களை காட்டி தருகிறதா தெய்வம். 3 தெய்வம் உங்களை கூட இருக்கும். 4 அந்த பரிசுத்த ஆவி உங்களுடைய ஆலோசனை வழியை காட்டி தருவேன். அதனால நான் ஒன்றுமே முடிஞ்சு போகாது. எப்படி இருந்தாலும் நான் விஷயங்களுக்கு எப்படி நான் போதிக்கும் போதுதானா நான் விசுவாசங்களில் உண்மையான பிடிச்சிருக்குதா பரிசுத்த ஆவி வழியை காட்டி தரும். நாளை காலையில் நான் ஒன்றுமே கவலைப்படாதங்க. எல்லாருமே உங்களை தள்ளிக்கலையுமே. அந்த தெய்வம் ஒரு நாளும் உங்களை தள்ளிக்கலையிலே. உங்களை கூட இருந்து அந்த வழியை தெரிந்தா
காட்டித் தருகிறதா தெய்வம் அவர் உண்மையான இருக்கு. கண்களுக்கு முன்றால இன்ன விஷயங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களை போதிக்குமோ அதனால் இயேசு உங்களை ஆசீர்வதிக்குமே. எப்படி இருந்தாலும் தெய்வ பரிசுத்த ஆவி உங்களை கூட இருந்து வழியை காட்டித் தருகிறதா ஒருவே தெய்வம் அதான் இயேசு கர்த்தர். அப்ரஹாம் ஒன்றே அப்ரஹாம் விசுவாசி. இந்த தெய்வமாயுள்ள விசுவாசம் அப்ரஹாமில் இருக்கு. அப்ரஹாம் விசுவாசம் பண்ணி கொடுத்துருக்கிறார். அப்ரஹாம் விசுவாச தெய்வத்தோடு இருக்கு. தெய்வம் விசுவாசம் அப்ரஹாமனோடு இருக்கு. அப்படியா தெரியுமா? உங்களோட விசுவாசம் அந்த தெய்வம் கேட்க கொண்டிருக்கு, காழ்த்த கொண்டிருக்கு. அதனாலே அற்புதங்களை உங்களுக்கு காட்டித் தருவான் என்ற தெய்வம் உங்களோடு கூட இருந்து வழி தருமே. அண்மையான முத்தமாய் விஷயங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதனால வாழ்த்தப்பட்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்குதா சொல்றதா. எப்படிதான் பேசியாலும் அந்த ஆத்மாவில் பேசி கொண்டிருக்குதா தெய்வம் அவங்களே கூட இருக்கும். ஒன்று விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா, 2 ஜெபிக்குங்க, 3 தெய்வம் என்னோட தெய்வங்களுதா உங்களை கூட இருக்குதா, நீ பேசிக்கொண்டிருக்குதா. தெய்வம் உங்களுடைய காதலுக்கு, உங்கள் தெய்வத்தை காதலுக்கு அதுதான் தெய்வமாய் முன்னோடு கொண்டிருக்குதா. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் தெய்வம் நம்மை ஆசீர்வதிச்சு கொண்டிருக்கே இருக்கும். இந்த தெய்வம் அதனாலே நம்ம வசனம் பேசிக்கொண்டிருக்குதா உங்களதா கவலைப்படாதங்க. தெய்வம் உங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்குமே. அப்ரஹாம் தெய்வம் அவரு கூட இருந்தோ தெய்வத்தின் வழியை காட்டி கொடுக்கிறதான உயர்த்தப்பட்ட கர்த்தருடைய ஆசைகளுக்கு விரோதம் ஒன்றுமே இல்லை. அவருதான் உண்மையான தெய்வம். அவரை கூட இருந்து உண்மையான எப்படி இருந்தாலும், எப்படி பார்த்தாலும், எப்படி இருந்தாலும் அதனால தெய்வம் உங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்குமே. இந்த இஸ்ரோ ஜனம் கூட இருந்த தெய்வம், அவரு வழியை காட்டி கொடுத்த தெய்வம், அவரை ஆசீர்வதிச்ச தெய்வம், அவரு அற்புதங்களை காட்டி கொடுத்த தெய்வம், அந்த தெய்வம் அவரு கூட இருந்து முன்னோட்டு போகிறதா எப்படி இருந்தாலும் தெய்வம் அவரே கூட இருந்து காவல் அடைஞ்சு கொண்டிருந்து எப்படியா நான் சொல்றதா விட்டம் வசனம் அந்த மாதிரி தான் பேசி கொண்டிருக்குது. அது எப்படிதான் முக்கியமான விஷயம், தெய்வம் உங்களை கூட இருக்கு. உங்களை தெய்வத்தின் கூட இருக்கு. ஒன்றுமே கவலைப்பட ஒன்றுமே இல்ல. உங்கள் ஜெபிக்கங்க. அது நான் பரிசுத்த ஆவி உங்களுக்கோ பரிசுத்த ஆவி பேசி கொண்டிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட சொல்றது, தெய்வம் நம்மோடு கூட இருக்கும். தெய்வம் மாறில்லம்மா. தெய்வம் உங்கள் உயிரோடு இருக்கு. இந்த தெய்வத்தின் வாக்குத்தத்தம் அதனாலே நிறைவேற்றி கொண்டிருக்கும். அப்படியா முடிஞ்சு போகாத தெய்வம் உங்களை கூட இருக்க ஆசீர்வதிக்குமே. இருளாயிருந்தாலும், வெளிச்சமாயிருந்தாலும், உலகமாயிருந்தாலும், உலகத்தில் இருந்தாலும் தெய்வம் உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போகும் மாதிரி சொர்க்கத்தில் இந்த மகிமா வெடிஞ்சு இந்த உலகத்திலேக்கு வந்து அத்தெய்வம் உங்களை கூட இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். கவலைப்படாதுங்க. உண்மையான தேவன், மகிமையில் வந்த தேவர் இயேசு கர்த்தர், அவனாலே எல்லாம் உருவாயிருக்கு. அவனாலே எல்லாம் முடிஞ்சு போகாத நம்மை காப்பாத்துக்கிறதா தெய்வம் ஒருவர் இயேசு கர்த்தர். எப்படி இருந்தாலும் அதனால நம்மை ஆசீர்வதிக்குவான் ஒருவே தெய்வமா இயேசு கர்த்தர். உண்மையான எப்படிதான் பார்த்தாலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து ஜெபிச்சு கொண்டிருக்குதா, அதான் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்குமே. இந்த உலகத்துல ஒரே தெய்வம் கர்த்தர் இயேசு கர்த்தர். அவரு உண்மையான தேவன். உங்களுடைய
பிரைஸ் தி லார்ட். வழியை காட்டித் தருகிறதா தெய்வம். முடிஞ்சு போகாத உங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்கான் தெய்வம். அதனாலே நாம் இந்த வசனங்களை விடுபட்டு கொண்டிருக்குதா, வசனங்களாலே நம்மை ஆசீர்வதிக்குத என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆமென்.